எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் எவனொருவன் உறங்கி சூரியன் உதயமானதற்கு பிறகு ஒருவன் அந்த தொழுகையை தொழுதாலும் அவனும் காபிர்தான் இந்த அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனில் தொழுகையை விடுவது மட்டும் பாவம் அல்ல, தொழுகையை நேரம் தவறி தொழுவதும் பாவம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாத்தால் இவனுக்கு நாளை மறுமையில் அது வெளிச்சமாக, சாட்சியாக, அவனுக்கு உதவியாக, மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய பொருளாக நாளை மறுமையில் தொழுகை அவனுக்கு முன்னால் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர்களுக்கு வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக நாளை மறுமையில் வராது. தொழுகையை பாதுகாக்காதவர்கள், தொழுகை விடுபவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை, தொழுகையை பாதுகாக்காதவர்கள் நாளை